திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு படத்துல பார்க்கும்போது ஒரு அருமையான வாழ்வியல் கதையை ஒரு படமா கொண்டிருக்காங்க. அந்த படத்துடைய டீம் இன்னைக்கு நமக்காக வந்திருக்காங்க. வணக்கம் இயக்குனர் கார்த்திகேயன் மணி அண்ட் மியூசிக் டைரக்டர் பாலசாரங்கன், காளி வெங்கட் அவர்கள், ரோஷினி பிரியன். ஸோ இந்த டீம் இவங்க தான் அந்த மெட்ராஸ் மேட்னியுடைய ஒரு கம்ப்ளீட் டீம். இந்த படத்தில் ராமர், அதுக்கப்புறம் அவங்க பேர் என்ன, பச்சோந்தி பிரேமா, அது இந்த பச்சோந்தி பிரேமா கீதா கைலாசம் அவங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பச்சோந்தி பிரேமா அப்படிங்கிற கேரக்டர் ரியல் லைஃப்ல நீங்க பாத்துருக்கீங்களா? என்ன சார் எல்லாருமே பாத்துருக்கேன். நிறைய நம்ம சுத்தி எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்ல நான் யோசிச்சிருக்கேன் சார், உண்மையை யோசிச்சிருக்கேன். என்ன ஏன் ஏன்னா ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. எலெக்ஷன் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, அந்த எலெக்ஷன் நெருங்க அப்படியே ஒரு பெல்ட் அடிப்பாங்கல்ல. உண்மையில நான் சொல்கிறேன், அதை நான் ஜஸ்டிஃபை பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்கள ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஆனால் நான் அந்த சீன் இவர் அடிச்சுட்டு அவங்க பேசி முடிச்சு அந்த சால்வ் பண்ணிட்டு வெளியில படிக்கட்டில் இறங்கும் போது ஒரு ஆமாம் ஆமாம் மக்கள் சார் சாதாரணது இல்லை. அது சொல்லும் போது நான் யோசிச்சேன், ஆமாம்ல ஆளுங்கட்சியில இருந்தா தானே செய்ய முடியும். ஆமா கரெக்டு தானே. நான் நல்லவன், நான் நல்லா போராடுவேன், மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி இருந்தா எப்படி செய்ய முடியும்? அப்போ அவங்க மக்களுக்கு செய்யணும். அப்போ அந்த எனக்கு என்னன்னா அந்த இதுல சொல்ற மாதிரி பச்சோந்தி பிரேமோட கேரக்டர் இப்படி வந்துருச்சு எனக்கு. ஆமா 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 இல்ல அது ஒரு பெரிய ஒரு ஜெய்ஜாண்டியான ஒரு பச்சோந்தி பிரேமா. நீங்க யாரும் கமெண்ட் பண்ணாங்க, நான் ஒரு ஷோவில் பச்சோந்தி பிரேமா பிரச்சனை ஆகி போலீஸ் கிட்ட கூட்டு போகும்போது பச்சோந்தி பிரேமா கை வரும். இப்போ என்ன இந்த அம்மா காசு வாங்கி மிரட்ட போதாங்க இவனுங்களே அப்படின்னு டென்ஷனாகி சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த உட்காந்து பஞ்சாயத்து பண்ண அப்புறம் தான் தெரியுது அவங்க நல்லது பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. இல்லை நான் உண்மையிலே அந்த கட்சி மாறதை நியாயப்படுத்த தான் நாட்டுறேன். முடிஞ்ச அளவு என்னதான் யோசிச்சு கட்சி மாறுவாங்க, ப்ராப்ளம் ஒரு நியாயமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், மக்கள் சேவை அப்படின்னு. இன்னைக்கு அதாவது மெட்ராஸ் மேட்னிங்கிற படத்து மூலியமா ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு கார்த்திகேயன் யாரெல்லாம் இந்த மாதிரி யோசிக்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க ஆளுங்கட்சி போக்காருங்க அப்படின்னு இருக்காரு சார். கிட்டத்தட்ட நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். ஏன் அதான் நீங்க அதானே சொல்ல வந்தீங்க. கரெக்ட் தான். சரி, ஆனா இந்த படத்துல பாடல்கள் எப்போ இந்த மாதிரி எமோஷனலான கதைகள் வரும்போது நிறைய சாங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் இதில் நான் ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது உணர்ந்தேன். ஆனால் ரிவ்யூ சொல்லும்போது நானே அதை மறந்துட்டேன். அவர் பேரை சொல்கிறதுக்கு வடிவேல் சார் பாட்டு பாடியிருந்தது. ஸோ ஹவு இட் ஹேப்பன் மிஸ்டர் பாலசாரங்கன். ஸோ ஆக்சுவலாக அது ஒரு பாலசாரங்கன்னு உங்களுக்கு பேர் குழந்தையா இருக்கிறதால வச்சாங்களா? இல்லை அப்போ வச்சாங்க, வச்சாங்களா? அப்போ வச்சாங்க, இப்போ வரைக்கும் இருப்பேன்னு நினச்சி வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இதே உங்களுடைய முதல் படம் தமிழ்ண்ணே, ஃபர்ஸ்ட் படம். ஸோ இது வடிவேல் சார் எப்படி அமைஞ்சுன்னா, ஒரு நாள் நானும் என்னோட ஃபியான்ஸையும் ஆனந்தும் டிஓபியும் லைக் ஸ்டுடியோவில் உட்காந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ரேண்டமாக ஏதோ பேசி இந்த பாட்டு அப்போ லாக் ஆகலை, யார் சிங்கர் அப்படின்றது லாக்கே ஆகலை. எனக்கு என்னென்னா ஒரு டெம்ப்ளேட், அதாவது இது ஒரு விண்டேஜ் டைப் சாங், எம்எஸ்வி சார் ஜோன், எம்எஸ்வி அந்த பீரியடில் வந்த ஜோனு. ஆனால் அது டிஎம்எஸ் சார் பாடின பாடலில் ஒரு டோன் இருக்கும்ல, எனக்கு அது வேண்டாம், ரொம்ப ரிஃபைண்டாக ஒன்று வேண்டாம். எம்எஸ்வி சாரே பாடியிருப்பார்ல இந்த எனக்கு ஒரு காதல் இருக்கின்றால் மாதிரி, அந்த ஜோனில் ஒரு. ஆமாம், எனக்கு நிஜமாக எனக்கு நான் இன்னும் கேட்டேன், நான் ஏல எம்எஸ்வி சார் வாய்ஸ்லேயே பண்ணேன், இல்லை வேணாம்பா அப்படின்னாரு. எனக்கும் அதில் பேர் ஒரு கோரிக்கையே வைக்கிறேன், எல்லாத்தையுமே அந்த பாடுறாங்க அவங்களாம் என்ன பண்ணலாம்? இல்லை, அது ஒரு சும்மா ஒரு அந்த ப்ரௌனியை கொல்ற மாதிரியான ஒரு தாட்டு தான் அது. ஆனால் அது சமத்தாட்டு சார். அதாவது அந்த பையன் சொல்லும் போது ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்லலாம், ஒன்றுலாம் தோணுது, அப்புறம் அந்த மனசை மாத்திட்டேன். அது மாதிரி தான் அது. ஸோ இப்போ கிடைக்கவே இல்லை, லாக் ஆகவே இல்லை. அப்புறம் திடீர்னு அவங்க சொன்னாங்க, அதான் பிரியா சொன்னாங்க, லைக் வடிவேல் சார் எப்படின்னா, நான் உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். அவர் அடுத்த செகண்ட் நடக்கிற வேலையை பாருங்க பாலான்னு ஃபோனை வச்சுட்டாரு. மறுபடியும் கால் பண்ணேன், எப்படியாச்சும், ஏன்னா நம்மகிட்ட நம்பர் இருந்துச்சு, சாரோட கான்டாக்ட் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் மோனிகா அக்கா தான் பேசி, சார் நீங்கள் எப்படியாச்சும் அவங்கள பிடிச்சி கெஞ்சி எடுத்து. வானிலை இருக்கீங்க மோனிகாக்காவா? இல்லை இது எங்க மோனிகா ஷான் 2 பேரும் இவங்களுக்கு எல்லாருக்குமே பைசா கொடுத்து எல்லா இடத்துலையும் என் பேரை அப்படி கிடையாதுன்னா உண்மைகள் உறக்க சொல்லப்பட வேண்டும். அதனால ஸோ அவங்க தான் பேசி, சார் எப்படியாச்சும் பாட்டை கேட்டுருங்க சார், கேட்டுட்டு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னு பாட்டை அனுப்பிச்சிட்டாங்க.
ஸோ பாட்டு கேட்டோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ த ரெஸ்ட் இஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு மாண்டேஜில் அவருடைய வாய்ஸில் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் அவர் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்காத படத்தில் பாடுறாரு. முதல் வாட்டி. சூப்பர். அதுவும் நம்ம காளி வெங்கட் சாருடைய கார்த்திகேயன் மணிக்காக அதை அக்செப்ட் பண்ணிட்டு பின்ன என்னைக்காவது நாள் வடிவேல் சார் அவங்கள்ட்ட பேசினாரு. இல்லை அதுக்கு நான் எனக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. நான் பாட்டு பாடினது உங்கள்ட்ட பேசினாரு. ஆமா, என்ன கிட்டத்தட்ட சொன்னாரு? அவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து மியூசிக்கலாகவும் கனெக்ட் ஆகிட்டாரு, வரிகளாகவும் அவர் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டார். ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு டார்க் ஹியூமர் இருக்கும் அதில். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சது. அது வந்து அவர் சொன்னது பாலாவோட மியூசிக்கு தான் அந்த கிரெடிட் கண்டிப்பாக போகும். அவருக்கு வந்து அது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் 8 hour கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணார். ஒரு வார்த்தைக்கும் அவர் மெனக்கிட்டது. நான் நினச்சேன் வந்து தட்டிட்டு போயிடுவார், அதுக்கப்புறமா பின்னாடி ப்ரோக்ராமிங்கில் பார்த்துக்கலாம்னு நினச்சேன். பட் அவர் அப்படி விடலை. அவர் விடவே இல்லை. ஆமாம், பயங்கரமாக ஒரு சவுண்டுக்குமே யோசிச்சு. அதனால தான் ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா ஒரு ரீசன் இருக்கும். அதை நான் நீ பார்த்தேன் ஆக்சுவலி வடிவேல் சார் கிட்ட. வந்து ஒவ்வொரு வரையும் டேக் போகிறதுக்கு முன்னாடி டெடிகேட்டடாக இருந்தது. ரொம்ப டெடிகேட். இல்லை, வந்தோடனே ஒன்று கிளியராக சொல்லிட்டாரு, நீங்கள் நான் நினச்சி ஃப்ரீயாக விட்டுறாதீங்க, உங்களுக்கு வேணுன்றதை என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிருங்க, என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அதை சொல்லிட்டார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நிறைய சிங்கர்ஸ் இன்னைக்கு இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டியாக நான் அதை பார்க்குறேன். ஏன்னா பாட்டை கற்றுக்கிட்டு பாடுறதுன்றது நிறைய பேர் ஸ்டூடியோ வரும்போது மெலடைன் இருக்கான்னு கேட்டு தான் வராங்க. ஸோ ஆட்டோ டியூன் பண்ணிடுவீங்கல்ல எப்படின்ற மாதிரி செஷன் நாங்கள் பாட்டு போட்டுறோமே. ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுது. பட் இவர் ரொம்ப ஒரு லைன் அவருக்கு ஷுவர் ஷாட்டாக நான் இதை அடிக்க போகிறேன்றது அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்த அப்புறம் தான் டேக் பண்ணோம். திருப்பி பாடி இப்போ போகலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அதை உணர்ந்து அவர் ஓகேன்ற அப்புறம் தான் டேக் பண்ணோம். ஸோ அந்த ஒரு கலைஞனா அவர் சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த படத்தில் வந்து அர்ச்சனாவோட ஒரு சீன் உங்களுக்கு இருக்கும். இட்ஸ் அ விமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சீன். ஃபஸ்ட் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் இருக்கும், நம்மளுடைய கெரியர் இப்படி தான் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலன்னு. ஸோ டேரக்டர் சொல்லும்போது அந்த சீனை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை அந்த சீனை வெறும் நடித்தது மட்டும்தானா? ஆக்சுவலாக அந்த சீன் சொல்லும் போது ஃபஸ்ட்டு சீன் நான் வந்து லீவ் கேட்க போகிறேன். அதாவது நான் பையனை பார்க்க போகிறேன். அந்த லீவ் கேட்க போகிற சீனில் வந்து என்ன ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் பேசும்போது நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த இடத்துல தோணுதோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. சரி ஓகே, என்னையும் நம்பி இப்படி ஒருத்தர் அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம், அடுத்த டேக்கில் வேணால் பார்த்துக்கலாம், நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு தான் போனேன். அந்த சீனில் போகும்போது அவங்க அர்ச்சனா அக்கா பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றத யோசிச்சு அது கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே அது வந்திருக்கு. அதில் நான் யோசிக்கிறது தான் நிறைய தெரிஞ்சிருக்கும் அந்த சீனில். பட் ஆனால் அந்த கேரக்டராகவே அவங்க கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொண்ணு பார்க்குற அந்த பையன் பார்க்குற இதுவே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, குழப்பத்துலேயும் இருப்பாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே நேச்சுரலாக அதில் கான்ஸ்பயர் ஆயிடுச்சு அந்த எக்ஸ்பிரஷன். அண்ட் செகண்ட் அந்த அர்ச்சனா அக்காவோட சீன் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது வந்து எனக்கு அவங்க ஆக்டிங்லேயே ரொம்ப மூவ் ஆகுது. அந்த அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் என்னன்னா அது ரெண்டும் ஒரே நாளில் நடந்தது. ஸோ அதனால் எனக்கு ஸ்கிரிப்ட் இருந்ததுனால எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, இதுக்கப்புறம் நான் அப்பாட்ட பேசி திட்டிருப்பேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஏற்கனவே இருந்ததுனால அது உள்வாங்கி தான் அந்த லைக் சட்டிலாக நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்றது அந்த சீன் வந்திருக்கும். ஆக்சுவலி அந்த சீன் என்னன்னா, இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு கூட்டு குடும்பமாக இருந்தோம், ஃபஸ்ட்டு கிராமமாக இருந்தோம், ஒரு ட்ரைபாக இருந்தோம், அதுக்கப்புறம் கூட்டு குடும்பமாக ஆனோம். அதுக்கப்புறமா வந்து கூட்டு குடும்பம் எப்போ க்ரம்பிள் ஆச்சுன்னா, எப்போ ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகுதோ அப்போ உங்களுக்கு கூட்டு குடும்பம் தேவைப்படுறதில்ல. ஸோ அப்புறம் ஃபேமிலி ஆஃப் 4 ஆனோம். இப்போ என்ன நிலமைனா அந்த ஃபேமிலி ஆஃப் 4 இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் சிங்கிளாக தான் அந்த மாதிரி. இப்போ என்னன்னா நம்ம காலம் மாறிடுச்சு. நாம ஜாயின்ட் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும். கரெக்ட். இன்க்ரீசிங்லி நம்மளை சுற்றி டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனாக லவ்விங்காக இருக்க ஒரு குடும்பத்துக்கு வெளில இருந்து வர நீங்கள் வந்து குழப்பங்கள்னு சொல்லலாம். இன்னொன்று அவங்க வில்லனும் இல்லை, அவங்க சூழ்நிலை அப்படி, அவங்க அடி வாங்கின லைஃப் அப்படி. ஸோ ஒருத்தவங்க லவுடாக ஒப்பீனியன் திணிக்க போகும்போது நல்லது கெட்டது நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். அதை வந்து லிட்ரலி ஐடியாலஜியோ இல்லை வந்து ஒரு லவுடான ஒப்பீனியனோ நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கணும். அந்த கேரக்டரோட ரெப்ரசன்டேஷன் தான் அவங்க வந்து ஓவரால் அந்த ஃபிலிமில் பார்க்கும்போது அது ஏன் அதை அவங்கள்ட்ட கேட்டோம்னா அது ஒரு ஒப்பீனியனிக் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட். ஒரு ஒப்பீனியனை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இதுதான் பார்வை, இதான் வந்து லேடிஸ் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயங்கிறத
படத்து மூலிமா மக்களுக்கு கன்வே பண்ணுறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, இல்லை இது சரியாக இருக்குமா, வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம லைஃபு, நம்மளோட கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்கிறது இருக்கு இல்லையா? அது 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 ஒன்று மட்டும்தான் எனக்கு என்னென்னா, இது எப்படி ரியாக்ட் ஆகும்? ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா ஒன்ஸ் அகேன் அந்த கேரக்டர் ஒரு ஒப்பீனியனை, ஃபேக்ட் இல்லை, ஒரு அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனை அந்த பொண்ணு மேலே திணிக்கிறது அந்த சீனு. ஸோ நீங்கள் கரெக்டாக தான் அதை யோசிச்சிருக்கீங்க. அப்புறம் எழுதுறதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், ஏன் அந்த மாதிரி ஒப்பீனியன் வச்சுக்கிறாங்க, ஏன் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி பிட்டர்னஸோட பேசணும். நம்ம வந்து அவங்க லைஃப்பில் பார்த்த பிட்டர்னஸ் தான் அது. ஸோ கரெக்டான அனாலிசிஸ் தான் அந்த சீன் வந்து. அது வந்து ஒரு அந்த நரேட்டர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டோ எதுவுமே இல்லை. அந்த லேடி ரொம்ப லவுடாக ஒரு ஒப்பீனியனை இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி பேசிக்கலி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் இதில் உங்களோட அந்த நண்பராக ஒருத்தர் நடிச்சார் மைக்கேல், கெயில் கிறிஸ் கெயில் அவர் நல்லா இதில் பங்கு முடியலாம் வச்சு எனக்கு அவரே இந்த ஏஜ் கேரக்டர்னு ஒன்று வந்தார்ல, அந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய பிஹேவியர்லாம் ரொம்ப பிடிச்ச சீனம்னா, அந்த ப்ரௌனியை புதைக்கும் போது ப்ரௌனி வாழைப்பழம்லாமா சாப்பிடும், ஆமாம் தோலை உரிச்சு நல்லா சாப்பிடும் அப்படின்னோடனே அதுலேயும் ரஸ்தாலினா அதுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால அது வந்து ஒரு பய லைவ்லியா இருந்தது. அதில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, தெரியல அந்த 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 சீன்ல நீங்க போய் இந்த பிஸ்கட் எடுக்கிறது, அவர் அதுக்கு தான் வெயிட்டிங். எதை நீ வாழைப்பழத்தை தரணும் இல்லை பிஸ்கெட்டை தரணும், அது வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த ஆங்கிளுக்கு போயிடும். அது ப்ரௌனி வாழைப்பழமா தூணும், பிஸ்கெட் இருக்குதே அப்படின்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு போய் நீங்கள் அந்த பிஸ்கெட் எடுத்து வந்து ஒன்று நீங்கள் சாப்பிட்டு. ஸோ ஒரு சோகத்துக்கு அப்புறம் வந்து அது பெருசாக நம்ம அந்த எமோஷனை கேரி பண்ண முடியாது. என் பையன் நாயவள் தான் ப்ரௌனி நான் ஓகே புதைக்கிற எனக்கு என்ன அவ்வளோ பெரிய எமோஷன் இருக்கு. அந்த இடத்துல அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அது எப்படி நேச்சுரலாக நடந்ததா இல்லை அது நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணதா இது பண்ணணும்? லைனாக அது இருந்தது. அது ஆமாம் ஆமாம் லைனாக அது இருந்தது. எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சீன்ஸ் ஆன் பேப்பராகவே அந்த நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சீன் வந்து என்னைக்குடா ஷூட் பண்ணுவோம் நான் வெயிட் பண்ணேன் பல மாதங்கள் ஃபார் சம் ரீசன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஏன் தெரியல, அந்த கூவக்கரை அந்த இந்த லைன்ஸு இவங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும். நான் வந்து உண்மையிலே அந்த சீனுக்கு ரொம்ப வெயிட் பண்ணேன் ஈக்கிறேன். இது என்ன மாதிரி காமெடின்னு சொல்லலாம்? இந்த டைப் ஆஃப் காமெடிக்கு இந்த என்ன சொல்றது, பிளாக் காமெடியா, டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, டார்க் ஹியூமர். அது இது ஆக்சுவலி நம்ம ஊர்ல டார்க் ஹியூமர்னு சொல்றாங்க, ஆனா அது தப்புன்னு நினைக்கிறேன். டார்க் ஹியூமர்னா வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவ் சிச்சுவேஷனை வந்து அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ன்ற சென்சிட்டிவிட்டி இல்லாமல் அடிக்கிற ஜோக்கு, அதுதான் ஜென்ரலி டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து இது 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 வேற ஒரு டெக்னிக்கல் பேர் இருக்கு, நான் மறந்துட்டேன். ஆனால் டார்க் ஹியூமர் கிடையாது. ஆமாம், நம்ம ஊரில் அது தப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இதோட நாய் சிலை திறக்கும் போது கூட நீ வேணா பாரு, சிலை திறந்தோன்னே நீயே போய் பிஸ்கெட் எடுத்து விட்டுவாரு. பிஸ்கெட் எடுத்து விட்டுவேன்னா அது கருப்பாக இருக்குமா? அது கருகி போனப்போ இருந்தது. அது இல்லை, சிலை அசிங்கமாக பண்ணிடுவாங்க. அதை காமிக்கல, நீங்க காமிக்கல. ஆமா ஆமா காமி. நான் நினைச்சேன் அது பொசுங்க நம்ம கருப்பா இருக்கும், அது ப்ரௌனியே இல்லை, அது பிளாக்கி. அதை நான் வந்து அது சைடில் பார்த்தோன்னே ஓ அவன் அந்த ஆங்கிள் அந்த சிலையை செஞ்சுட்டான் போல இருக்கு. ஆனால் அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பிளைன். ராமர் சொன்ன அந்த விதம், நீ வேணா பாரு, நீயே போய் பிஸ்கட் விட்டு அடிக்கணும். ஆக்சுவலி அந்த லைன்ஸ்லாம் ராமர் சாருக்கு தான் கிரெடிட் போகும். நான் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு டைம் இல்லை, நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க, எங்களுக்கு பிக்கெஸ்ட் டே அதுதான். ஸோ நான் ராமர் சார்கிட்ட வந்து, சார் நீங்களாவே இருந்துருங்க சார், இந்த கேரக்டராக இருந்துருங்க, நீங்கள் பேசுங்க, நான் பிடிக்கலன்னா நான் சொல்கிறேன், கரெக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அவர் அப்படி இது பண்ண அந்த சிலை திறந்தோன்னா பாரு நீயே பிஸ்கெட் எடுத்து போடுவோம். அதெல்லாம் நான் அங்கேயே நான் வெடிச்சிட்டேன், செமையாக இருந்தது. அவ்வளோ தத்ரூபமா. ஆமாம். சரி, நான் எங்கே பிடிச்சிங்க அந்த நாயை ப்ரௌனி? அதுவும் நல்லா அழகாக இருந்தது. ஆமாம், அந்த நாய் பேர் வந்து பிகில், ஆக்சுவல் பேர். இது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. இல்லை, ஆசையை வச்ச பேர் நினைக்கிறேன். அது இல்லை பிகில்லாம் சொல்ல முடியாது. நான் எதுக்கு அந்த டாபிக் உள்ள போனேன்? ப்ரௌனியாவே இருக்கு. ஆமாம் ஆமாம், அது ப்ரௌனி. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து டுவர்ட்ஸ் எண்டில், இப்போ இந்த கதையில் வந்து இவர் மேலே வந்து கதை காளிவெங்கட் தான் அப்பா கேட்டால் அந்த கதை போகுது. சரி, தட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீன். அது என்னென்னா, அக்காவும் தம்பியும் உட்காந்து பேசுறது, அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த இடத்துல ஒரு சீன், அவங்க ரெண்டு பேருக்குள்ள
என்ன உனக்கு பிடிக்குமா, நான் கிரிஞ்சாக பேசுகிறேன். அது வந்து அந்த 2K கிட்டு அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சீன். அது எப்படி உங்களுக்கு இருந்தது? அது ஆக்சுவலி நான் இந்த எழுதும் போது ஒன்றுத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். என்னென்னா அக்கா தம்பி பேசிக்கிட்ட மெமரியே அந்த கதையில் இருக்காது. சீனாக எங்கேயுமே அவங்க பேசிக்க மாட்டாங்க. எல்லார் லைஃப்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என் அக்கா வந்து நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் வீட்டிலே இல்லை. ஸோ ஸ்கூல் படித்த அப்புறமே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து டிகிரி பண்ண போயிட்டா. அப்புறம் அக்கா தம்பி இந்த அக்கா தம்பி தான். ஐயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒத்துப்பாரு பார்த்துக்கிறேங்களே. இல்லை தேங்காய் பிஸ்கெட் மட்டும் ஒத்துக்கிறேன். எல்லாருமே எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா இல்ல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு சார். ஏன்னா கண்டிப்பா இருந்தது அந்த சீனு. அது உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் இருக்கும். இல்ல ஆக்சுவலி நான் என் அக்கா பயங்கரமா கிரிஞ்சு போனோம். அதனால இதுக்கு கொஞ்சம் ஒரு 2K கிட்டாமா. இல்ல சார் இது எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க பேர்டானன்ற மாதிரி இருக்கு. அவர் சார் எங்க அக்கா ரொம்ப கிரிஞ்சு பண்ணுவாங்க. ஐயோ ஓகே. பட் ஆமாம் என்னென்னா அந்த அவங்க பேசிக்கிட்ட மெமரியே இருக்காது அவங்களுக்கு. படம் ஃபுல்லாக பேசிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்த அப்புறம் தான் உட்காந்து ஒன்றா அவங்க அக்கா தம்பியை பேசிப்பாங்க. ஸோ அது இன்டென்ஷனலாகவே நான் அவங்களுக்குள்ள எந்த விதமான கம்யூனிகேஷனுமே இருக்காது படம் ஃபுல்லாக. அது ஒரு கம்யூனிகேஷன் கேப் தான். அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஓகே. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா த ஹோல் ஸ்டோரி வாஸ் நரேட்டட் பை சத்யராஜ் சார். ஒரு கதையை வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது இப்போ நான் சத்யராஜ் சார் எடுத்துகிட்டு இந்த கதையை பார்க்குறேன். அவர் இல்லை அப்படின்னா அந்த கதையை வந்து ஒரு பாரில் வந்து காளி வெங்கட் குடிச்சிட்டு இருக்கும்போதுலேருந்து இந்த கதையோட ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஸோ என்ன நடந்தது, ஏன் குடிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அது அக்செப்டபுளாக எப்படி அந்த ஆடியன்ஸை வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி அதை கொண்டு போகிறது எடுத்தோன்னு அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஸ்டோரிக்குள்ளே ஸ்டோரியாக நரேட் பண்ணுறது. அதாவது நான் பார்த்த 10 கதையில ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிக்கிறது. சார் என்னன்னா நரேஷ் சத்யராஜ் சார் கேரக்டர் தான் நீங்கள் நினைக்கிறேன். ஐயா இதுவும் நானா? இல்லை உண்மையானா சத்யராஜ் சாரோட இது என்னன்னா, ஆமாம் அவர் அந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா சூப்பர் ஹீரோஸை பற்றி கதைக்கும் போது என்ன பெரிய சூப்பர் ஒரு அட்வென்ச்சர் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது யாரை பற்றி தான் நான் கதை. ஆமாம் சரி என்னன்னா இந்த பொதுவாகவே சினிமாவில் இப்போ சினிமா வந்து ஆடியோ விஷுவல் மீடியம். இப்போ சாப்ளின் வந்து ஃபஸ்ட்டு சவுண்டு வரும்போது ஊமை படம் தான் நடிச்சிட்டு இருந்தார் சார்லி சாப்ளின். ஃபஸ்ட்டு சவுண்டு வரும்போது அவர் அதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாராம். இருக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் கிரேட்டஸ்ட் சினிமா ஆர்டிஸ்ட் வந்து ஃபிலிம் மேக்கர் வந்து சாப்ளின் தான். அவர் தான் பினாக்கிள். அவராலே ஒரு புது மீடியம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது என்னது, இது சவுண்டு ஏன் தேவை, ஏன் குரல் வச்சு தான் நான் ஆடியன்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணணுமா, ஏன் கண்ணாலே கம்யூனிகேட் பண்ணணும், சவுண்டே தேவையில்லை, இது தப்புன்னு சொன்னவர் அவர். ஸோ என்னன்னா எனக்கு இதில் என்ன லெசனாக நான் பார்க்குறேன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஓப்பன் மைண்டடாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சினிமா வந்து ஒரு ஒன்ஸ் அகேன் ஆடியோ விஷுவல் வீடியோ, அதில் டெக்ஸ்ட் அக்செப்டட், வாய்ஸ் ஓவர் அக்செப்டட், மியூசிக் அக்செப்டட், சவுண்ட் டிசைன் அக்செப்டட், ஆக்டிங் அக்செப்டட், லைட்டோட எல்லாமே அக்செப்டட். ஸோ நம்ம ஊரில் தான் நரேஷனுக்கு இவ்வளோ அவர்ஷன் இருக்கே தவிர எத்தனையோ இங்கே இருக்க நிறைய பேருமே வந்து இப்போ குவிண்டன் டாரண்டினோ ஒரு டேரக்டர் இருக்கார், அவர் படங்கள் எல்லாம் நரேஷன் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து வெளில பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம ஊரில் ஒரு வேரியேஷன் வரும்போது இமீடியட்டாக நம்ம ஒரு ஜர்க் ரியாக்ஷன் தான் தரோம். அது வெளில பண்ணும்போது எடுத்துக்கலாம். அந்த உண்மையை நான் சொல்லிடுறேன். அந்த பேருக்கு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது புரியாது. நம்ம ஊரில் அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஆமாம். குவிண்டன் டாரண்டினோ படத்தில் வந்து ஒரு பின்னாடி வந்து கதை சொல்லுவார். அவர் அந்த கதை சொல்கிறது நீங்கள் சொன்ன நரேஷன் சொல்லுவார். தேட்டரில் பார்க்குறவங்க வந்து பக்கத்தில் திரும்பி பார்த்து எனக்கு புரியலன்னு சொன்னால் அவமானங்கிறதுக்காக வா ஒண்டர்ஃபுல்லாங்க நான் நோண்டி கேட்டால் தான் தெரியும் அது என்ன கதைன்னு சொல்லுங்க அப்படின்னா தெரியாது. ஆக்சுவலாக அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இங்கிலீஷ் என்னால் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா என்னதான் நம்ம இங்கிலீஷ் படிச்சிருந்தாலுமே அவங்க வே ஆஃப் ஸ்லாங்கு, வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்னு ஒன்று இருக்கும், அதை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நீங்கள் பண்ண நரேட்டிவ்ங்கிறது நான் எப்படி ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன் அப்படின்னா அந்த கதையை நான் சொல்ல போகிறேன். இப்போ இவரோட லைஃப்பை நான் சொல்ல போகிறேன். இவரோட லைஃப்பை நான் சொல்லும்பொழுது நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்களை ஃபிலிமுக்கு கூப்பிட்டு போகல, நான் பார்த்த ஒரு கதைங்கிறதையே ஒருத்தர் மூலியமாக சொல்கிறாரு. ஆமாம். இன்னொன்று சார், நீங்கள் ரியலாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு தம்ப்ரூல், ஃபஸ்ட்டு தம்ப்ரூல் வந்து இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்ம எல்லார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்மரியாக இருக்கணும். இப்போது நிஜ லைஃப்பில் யாருமே இப்போ நான் உட்காந்து என் லைஃப் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா, யாருக்குமே டைம் இல்லை, ரிஃப்ளெக்ட் பண்ண டைம் இல்லை. அந்த ரிஃப்ளெக்ட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் தான் நமக்கு தேவை. இப்போது நீங்கள் வந்து இப்போ பாலா வந்து நான் பயங்கரமான மியூசிக் டைரக்டர்னு சொல்லிக்கிறதுக்கும் நான் முதுகில் தட்டி பாலா நீங்கள் சூப்பராக மியூசிக் பண்ணுறீங்கன்றதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இன் ரியல் லைஃப் நம்ம உட்காந்து ரிஃப்ளெக்டே பண்ண மாட்டோம். நம்மளோட லைஃப்பை இன்னொருத்தன் தான் ஜட்ஜ் பண்ணுவோம்.
இன்னொருத்தன் தான் நம்மளை பற்றி எழுதுறான். இன் ரியல் லைஃபாகவே அதுதான் நடக்கும். இது எனக்கு வந்து இந்த லைஃபோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல சார், நீ நல்ல லைஃப் வாழ்ந்த, நான் உன்னை துச்சமாக மதித்தேன், பட் நீ நல்ல லைஃப் வாழ்ந்த, இதுக்குள்ளே வந்து நிறைய சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நரேட்டர் தான் இருக்கிறதுல நேச்சுரல் ஆப்ஷனாக எனக்கு தோணுச்சு. இதை வந்து இது இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போனா இவங்களே இப்போ நான் கடைசியாக நான் எப்போ குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல, தினேஷ் சொல்லணும், இல்லை இவர் சொல்லணும், யாருமே அப்படி பேச மாட்டோம். வி டோன்ட் ஈவன் நோ கடைசியாக எப்போ உட்காந்து சாப்பிட்டா. கரெக்ட் தான். ஆமாம், எனக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆப்ஷனாக தோணுச்சு. இடம்னா ஒவ்வொரு கேரக்டர் சொல்லும்போது அம்மா ஆமா பாட்டி இப்படின்னு ஒன்னொன்னா போட்டுறேன். ஆமா, அப்பான்னு போடுற சீன் வந்து நல்லா இருந்தது. கரெக்ட். அது டிலேடா டிலேடா ரொம்ப நேரம் கழிச்சு அப்பா இதுதான் அப்பா அப்படின்னு சொல்ற அந்த சீன் ஆமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது நரேஷன்ல.